நண்பர்களே, இன்று சிவன் பற்றிய சிவன் 09 ஆவணி சிறப்பு வழிபாடு. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் நிஜமான மாற்றத்தை கொண்டு வரும். பலர் சிவன் அருளை பெற விரும்புகிறார்கள், ஆனால் சரியான வழிபாட்டு முறை தெரியாமல் கவலைப்படுகிறார்கள். இன்று அந்த குழப்பம் நீங்கும். பழங்கால தமிழ்நாட்டு கோவில்களில் சிவன் பக்தர்கள் கடைபிடித்த ஒரு மறைபொருள் இருக்கிறது. அது வெறும் சடங்கு அல்ல, உங்கள் மனம், உடல், குடும்பம் அனைத்துக்கும் நேரடி தொடர்பு உடையது. மதுரை மீனாட்சி அம்மன், பழனி, திருச்செந்தூர், சிதம்பரம் போன்ற புனித திருத்தலங்களில் இன்றும் அதே முறை பின்பற்றப்படுகிறது. அந்த மரபை புரிந்து கொண்டு செய்தால் பலன் தவிர்க்க முடியாது. முதல் படி, காலை 5 முதல் 6 மணிக்குள் குளித்து தூய ஆடை அணிந்து மனதை அமைதிப்படுத்துங்கள். சிவன் திருநாமத்தை மனதில் வைத்து 11 முறை சொல்லுங்கள். இரண்டாவது படி, விளக்கு ஏற்றி புத்தம்புதிய மலர்கள், தேங்காய் அல்லது பழம் படைத்து வழிபடுங்கள். பக்தியும் நேர்மையும் தான் முக்கியம், விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல. மூன்றாவது படி, சிவன் 09 ஆவணி சிறப்பு வழிபாடு தொடர்பான குறிப்பிட்ட மந்திரத்தை தினமும் 27, 54 அல்லது 108 முறை சொல்லுங்கள். 21 நாட்கள் தொடர்ந்து செய்தால் மன தெளிவு கிடைக்கும். நான்காவது படி, வெள்ளிக்கிழமை அல்லது சிறப்பு நாட்களில் உபவாசம் விருப்பமானது, ஆனால் சாத்விக உணவு, பொய்யற்ற வார்த்தைகள், கோபமின்மை ஆகியவை மிக முக்கியம். சிவன் அருள் கூச்சமுள்ளவர்களுக்கும் நிச்சயமாக கிடைக்கும். ஐந்தாவது படி, ஏழைகளுக்கு அன்னதானம், முதியோருக்கு உதவி, கோவிலுக்கு தன்னார்வ சேவை. இது பரிகாரத்தை பல மடங்கு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பின்றி கொடுங்கள். ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது, தினமும் 5 நிமிட பக்தி ஒலி கேட்பது மூளையை அமைதிப்படுத்துகிறது. மன அழுத்தம், தூக்கமின்மை, குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உண்மை கதை, சேலத்தில் ஒரு குடும்பம் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டது. சிவன் விரதமும் நேர்மையான பூஜையும் தொடங்கினார்கள். வியாபாரம், உடல் நலம்,